இன்னைக்கு நம்ம இந்த வெப் சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து காப்பாத்தின அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தன்னோட வயசான அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கொள்ளைக்காரங்க திடீர்னு அந்த வீட்டுக்கு வராங்க. வந்து அந்த பொண்ணை தன்னோட கத்தியால கொல்லலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ லூவும் நம்ம ஹீரோயின் ஜிங்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த ஆளுங்களை முறைச்சிக்கிட்டே நிக்க அந்த ஆளுங்களும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பயந்து போய் தலை தெறிக்க அந்த வீட்டு ஜன்னல் வழியா எகிரி வச்சு ஓடி போறாங்க. அது மட்டும் இல்லாம லூவும் ஜிங்கும் கொண்டு வந்த குதிரையை வேற ஆட்டையை போட்டு ஓடி போயிடுவாங்க. அதுல கடுப்பான ஜிங்கும் அடே எங்க குதிரை எங்கடா எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி ஓட நம்ம லூ நம்ம ஜிங்க தடுத்து அவனுங்களை விட்டு தள்ளு, முதல்ல இவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் உங்களுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணு எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை பார்த்து உங்களை கடத்தி வச்சிருந்தாங்கல்ல, அப்போ அவங்க ஏதாவது பேசின விஷயம் உங்க காதல விழுந்துச்சான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே லூவும் ஜிங்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்ன மாதிரியே வேஷம் போட்டு இருந்த பொண்ணு கிட்ட அவங்க ஏதோ ஒரு ஊரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பேரை சொல்றா. உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு கிளம்பி போலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்த்துட்டு நீங்களும் உங்க அம்மாவும் இங்க இருக்காதீங்க, அவங்க திரும்பி வந்து உங்களை கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க உடனே இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பெரிய புள்ளைய காமிக்கிறாங்க. அவன் ஜிங்கோட இடத்துல அப்படியே வளர்த்திக்கிட்டு இருப்பான். எப்படி ஜிங்கோட ஃப்ரெண்டு லிங்கு கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃபேங்க் தலைவலியோட அலைஞ்சிட்டு இருப்பான். அவனை பார்த்து அந்த பெரிய புலியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே நம்ம ஃபேங்கும் நாங்க இருக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல நீ எதுக்காக இங்க வந்தான்னு கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம பெரிய புலி அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்ற மாதிரி தலைய சொரிஞ்சிட்டு இருப்பான். உடனே நம்ம ஃபேங்கு எதுக்குடா இப்ப தலைய சொரிஞ்சிட்டு இருக்க, நீங்க யாராச்சும் தேடி வந்தனா அப்படியே வீட பார்த்து போயிடுங்க, நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பெரிய புலி கையில இருக்க ஒரு கேக்கை பாக்குறான். ஐ சூப்பரா இருக்கே இது எனக்கான சொல்லிட்டு அந்த கேக்கை எடுத்து வாயில போட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறான். அந்த பெரிய புலியும் அடப்பாவி இந்த கேக் உனக்காக இல்லடா, அதை ஒழுங்கா கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடி போக நம்ம ஃபேங்கும் அது எதையுமே காதல வாங்கிக்காம அந்த கேக்க மென்னு சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார்றான். அப்படி அவன் அந்த கேக்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாயில ஏதோ கடக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. நம்ம ஃபேங்கும் என்னடான்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள கைய விட்டு பாக்குறான். என்னடான்னு பார்த்தா அது ஒரு மோதிரம். அதை பார்த்த ஃபேங்கும் அந்த பெரிய புள்ளிய பார்த்து என்னடா இது கேக்குள்ள மோதிரத்தை வச்சு என்ன சாகடிக்கலான்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறமா இது யாருக்காக எடுத்துட்டு வந்தானு அந்த பெரிய புள்ளிய பார்த்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம பெரிய புள்ளியும் ஒரு மாதிரி கூச்சப்பட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருக்க. உடனே நம்ம ஃபேங்கு என்ன இது அந்த லிங்குக்காக எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு பதறி போன நம்ம பெரிய புள்ளியும் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம ஃபேங்கு கண்டிப்பா இந்த மோதிரத்தை நீ அந்த ஜிங்குக்காக எடுத்துட்டு வந்திருக்க மாட்ட, அவளுக்கும் உனக்கும் ஏற்கனவே 8ஆம் பொருத்தம், அவளை தவிர இந்த இடத்துல இருக்க ஒரே பொண்ணு அந்த லிங்க் மட்டும்தான், அவளுக்காக மட்டும்தான் நீ இதை எடுத்துட்டு வந்திருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த பெரிய புள்ளியும் என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான், அதனால நீ என்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஃபேங்கு ஆளை பாரு உன்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னு பயங்கரமா ஓட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பெரிய புள்ளிய பார்த்து நீ எப்போல இருந்து அந்த லிங்க லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அந்த பெரிய புள்ளியும் கன்னத்துல கைய வச்சுக்கிட்டே ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பான். அது என்னன்னா என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவ நிறைய பேர் கூட சண்டை போட்டால, அந்த வீரத்தை பார்த்து நான் மயங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஃபேங்கு முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பெரிய புள்ளி என்னோட விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, அதனால நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான ஃபேங்கும் நீ மட்டும் இங்க இருந்து கிளம்புன்னு வச்சுக்கோ, உன்னை பத்தி அந்த லிங்கு கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி உன்னோட லவ்வுக்கு இங்கேயே எண்ணு காடு போட்டுவேன்னு பயன்படுத்த. அதை கேட்டு பயந்து போன அந்த பெரிய புள்ளியும் தலை தெறிக்க அங்கிருந்து ஓடி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபேங்கோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் யாரோ ஒருத்தனை தீவிரமா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். அப்போ அந்த வழியா வந்த ஒருத்தன் அந்த ஃப்ரெண்டு மேல இடிச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட அவனும் சும்மா வாக்கிங் போலாம் வந்தேன்னு சொல்லிட்டு அவனை சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவான். இதுக்கு அடுத்து அவனை இடிச்ச அந்த ஆளு டெரரா முறைச்சிட்டு தான் பின்னாடி ஏதோ ஒரு கத்தியை வச்சு சுத்திக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த லூவையும் ஜிங்கையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கலான்னு போறாங்க. அங்க போனா அந்த ஹோட்டல்ல இருந்தவன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். உடனே இவங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஒரு ரூம் வேணும்னு கேட்க. அதை கேட்ட அவனும் ஐயோ இந்த இடத்துல ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு, அதுல வேணா நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தங்கிக்கோங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டோன்னே இவங்க ரெண்டு பேரும் வேற ரூம் இல்லையான்னு கேட்பாங்க. அந்த ஹோட்டல்ல இருந்தவனும் இல்லன்னு சொல்ல இவங்களும் வேற வழி இல்லாம அந்த ரூமே தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. பின்னாடியே வேற ரெண்டு பேர் வந்து தனித்தனியா ரூம் கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த ஹோட்டல்ல இருந்தவனும் அவங்க கிட்டயும் ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அது நம்ம ஹீரோயின் காதுல விழுந்து ஹீரோயின் சம கடுப்பாய் அந்த ஆளை அடிக்கலான்னு போறாங்க. உடனே நம்ம லூ ஜிங்க தடுத்து இங்க பாரு இதெல்லாம் இங்க சகஜம், நம்ம பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஜிங்க அந்த ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு கதவை சாத்தலான்னு லூவும் ட்ரை பண்ணும்போது எதிரில ஒரு ரூம்ல ரெண்டு பேர் அப்படி இப்படி இருந்துட்டு இருப்பாங்க. அதுல தகச்சு போன லூவும் படார்னு கதவை சாத்திட்டு ஒரு மாதிரியா முழிச்சிட்டு இருப்பான். நம்ம ஜிங்கும் லூவை பார்த்து எதுக்கடா இப்படி முழிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க அவனும்
ஹீரோயினும் ஒன்னும் இல்லையேன்னு சொல்லி சமாளிக்கிறான். இதுக்கு அடுத்து நம்ம ஜிங்கு, இங்க பாரு இந்த ரூம்ல ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கு, அதை நானே எடுத்துக்கிறேன், இந்த பெட்டுக்காக சண்டை போட்டுனா அவனை பிச்சிடுவேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பெட்டு மேல படுத்து உருண்டிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து நம்ம லூவும் தான் கொண்டு வந்த பொருட்களை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதுல நிறைய மாஸ்க், நிறைய மர்மமான பொருட்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். இதுக்கு அடுத்து அந்த ஹோட்டல் ரூமுக்கு ஒரு வெயிட்டர் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்போ ஹீரோயின், இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்ல அந்த வெயிட்டரும் சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறான். நம்ம ஹீரோயினும் அந்த சாப்பாட்டை மோந்து பார்த்துக்கிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கயிறு இருக்கும். ஹீரோயினும் அது மேல என்ன இதுன்னு சொல்லிட்டு கைய வைக்க, உடனே நம்ம லூ அது மேல கைய வைக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை தொடுறான். உடனே அந்த கயிறு இவங்க ரெண்டு பேரோட கையையும் டைட்டா இறுக்கிக்கும். இவங்க ரெண்டு பேரும் அந்த கயிறுல இருந்து தன்னோட கையை எடுக்க எவ்வளவு போராடுவாங்க. ஆனா இவங்களால அந்த கயிறை அவுக்கவே முடியாது. ஹீரோயினும் பசியில துடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினோட வயிற்றுல இருந்து மோட்டர் ஓடுற சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கும். இதுக்கு அடுத்து அந்த வெயிட்டரும் இவங்க ரெண்டு பேர் இருக்க ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ இவங்க ரூம் டோர் கிட்ட வரும்போது லூவும் ஜிங்கும் பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அதை கேட்ட இந்த வெயிட்டரும் இவங்க ஏதோ தப்பு பண்றாங்களோன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா கண்ணை மூடிக்கிட்டு அந்த ரூம் டோரை திறந்து, என்ன மன்னிச்சிருங்க, இப்படி நீங்க சந்தோஷமா இருக்கும்போது நான் குறுக்க வந்தது தப்புதான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே அந்த சாப்பாடு அங்க வச்சுட்டு ஓடி போயிடுவான். அவன் அந்த ரூமை விட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் நம்ம லூவோட காலு கீழே இருந்து எந்திக்கிறாங்க. பார்த்தா நம்ம லூ ஹீரோயினோட வாயில நூடுல்ஸை தான் சாப்பிட கொடுத்துட்டு இருப்பான். ஹீரோயினும் நூடுல்ஸை சாப்பிட முடியாம வாயில வச்சுக்கிட்டு அந்த வெயிட்டர் எதுக்காக இப்படி சிரிச்சுக்கிட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு லூவை பார்த்து கேட்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபேங்கோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் பொறுமையா பதுங்கி ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணை கடத்தின கேங்க நிறைய பொண்ணுங்களை கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கேங்கோட லீடர் அவன் கேங்ல இருந்த ஒரு ஆளையே கழுத்தறுத்து கொண்டுட்டு இருப்பான். இதையெல்லாம் நம்ம ஃபேங்கோட ஃப்ரெண்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம லூவும் ஜிங்கும் தான் கையில கட்டி அந்த கயிறை சுத்தியல் சிசர்னு சொல்லிட்டு நிறைய பொருளை வச்சு எடுக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது எதுவுமே வேலை செய்யாது. உடனே நம்ம ஜிங்கு லூவை பார்த்து எப்படி இந்த கயிறு அவுக்குறதுன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு நம்ம லூவும் நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு மனவேதனையில இருந்தாதான் இந்த கயிறு தானா கலந்துக்கோன்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜிங்கும் இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு லூ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தன்னோட அப்பா ஞாபகம் வரும். உடனே லூ கிட்ட தன்னோட அப்பா பேரை சொல்லி, அவர் உன்னோட ஆர்கனைசேஷன்ல தானே இதுக்கு முன்னாடி இருந்தாரு, அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம லூவும் அவர் எனக்கு நல்லாவே தெரியும், அவரு ரொம்பவே தைரியமானவர், அவரோட பொண்ணையும் ஒய்ஃபையும் பிரிஞ்சு இருந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு, கொஞ்ச நாள்ல அவரு ஒரு சண்டையில இறந்தும் போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட நம்ம ஜிங்கும் அவரோட பொண்ணு ரொம்பவே மோசமானவ, அதனாலதான் அவங்களோட அப்பா பாசம் அவளுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. உடனே நம்ம லூவும் ஜிங்குக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இதுக்கு அடுத்த சீன்ல லிங்க காமிக்கிறாங்க. அவ யாருக்குமே தெரியாம அந்த ஜென்ரலோட இடத்துக்கு வந்திருப்பா. அங்க வந்துட்டு அந்த ஜென்ரலோட அரண்மனைக்கு வெளியே ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருப்பா. அப்போ லிங்கையும் ஜிங்கையும் வளர்த்துட்டு இருந்த அப்பா ஜிங்க பாக்கிறதுக்காக அந்த அரண்மனைக்கு வந்து அந்த அரண்மனையோட வாசல்ல இருந்த காவலன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த காவலன் ஜிங்குக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள இப்ப உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர் அங்க இருந்து அனுப்ப ட்ரை பண்ண. அதை கேட்ட அந்த மனுஷன், அது எனக்கு நல்லாவே தெரியும், அது கேள்விப்பட்டு தான் நான் ஒரு வைத்தியனை கூப்பிட்டு வந்திருக்கேன், இவர் இந்த ஊர்லயே மிக சிறந்த வைத்தியர், இவரை கூப்பிட்டு போய் என் பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், என்ன விடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே அந்த காவலனும் அதெல்லாம் எங்களால உங்களை அலோவ் பண்ண முடியாது, உங்களுக்கு வேணும்னா இந்த வைத்தியரை மட்டும் அமுச்சு வைங்க, உங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறோம்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. அவரும் அழுது புலம்பிக்கிட்டே என்னோட பொண்ணை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த லிங்குக்கு ஒரே வருத்தமா போயிடும். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஜிங்கோட அப்பா தன்னோட வீட்டுக்கு போய் அந்த ஜென்ரலுக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா இனிமே என்னோட வாழ்க்கையில ஜிங்கையும் லிங்கையும் பார்க்கவே முடியாதான்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்த லிங்கு, நீங்க எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அவரும் லிங்க பார்த்து, நீ உண்மைக்குமே என்னோட லிங்கு தானா இல்ல ஒரு பேயான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணும் என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறா. உடனே அந்த மனுஷனும் லிங்கு கிட்ட போய் அவளை தொட்டு பார்த்து, இல்ல இல்ல நீ பேய் இல்ல, நீ என்னோட லிங்கு தான்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க, உங்களை அந்த ஜென்ரல் எதுவும் கொடுமைப்படுத்தலையேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட லிங்கம், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு, இவருக்கு இன்னும் எந்த உண்மையும் தெரியல போல, நானும் ஜிங்கும் இன்னும் ஜென்ரலோட அரண்மனையில தான் இருக்கோன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காருன்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இவரோட நம்பிக்கையை நம்மதுக்கு கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த அரண்மனையை விட்டு ஓடி போன விஷயத்த மறைச்சிட்டு அந்த அப்பா கிட்ட ஜிங்கு நல்லா தான் இருக்கா, அவளோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டவனே அவரும், அப்புறம் எதுக்காக என்ன உங்களை பார்க்கவில்லைன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணு, அது ஒண்ணும் இல்ல, ஜிங்கோட முகத்துல பிம்பிள்ஸ் வந்துச்சு, அதனாலதான் யாரையும் அவளை பார்க்க விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான அந்த அப்பாவும், நேற்று பிம்பிள்ஸா, அதுக்காகவா என்ன அந்த பொண்ணு பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன இவ இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கா, அவ முகத்துல பிம்பிள்ஸ் இருந்தா நான் என்ன தப்பாவா எடுத்துக்க போறேன், அடுத்த தடவை வந்தேன்னா தயவு செஞ்சு அவளை பாக்குறதுக்கு என்ன அலோவ் பண்ண சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த லிங்கம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதா ஹீரோயின் கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம லூவும் ஜிங்கும் ஒரு பாலத்து
மேல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜிங்கு தன்னோட அப்பாவை பத்தி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அதை பார்த்து லூவும் உனக்கு எப்படி அவரை தெரியும்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே ஜிங்கு அவரு என்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான், நான் சின்ன வயசுல அவர் வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருந்தேன், அவரோட பொண்ணு அவர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம லூவும் அவளை சமாதானப்படுத்தணுமேனு சொல்லிட்டு அவர் இறந்து போனா என்ன, அவரோட ஆத்மா வானத்துல நின்னு அவரோட பொண்ணை எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஜிங்கோ நீ சொன்னது உண்மையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் தான் தங்கி இந்த ஹோட்டல் ரூமுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற வழியில அந்த கொள்ளக்கார கும்பல் வந்து இவங்களை சுத்து போட்டு இவங்களை கொல்லலாம் ட்ரை பண்ணும். அப்போ லூ ஜிங்க காப்பாத்தணுமேனு சொல்லிட்டு அந்த ஆளுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு ஜிங்க இங்க இருந்து ஓடி போக சொல்ல ஜிங்கும் அது எப்பறம் என்னால முடியும், நம்ம ரெண்டு பேரோட கையையும் இந்த கயிறு டைட்டா லாக் பண்ணிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட லூவும் நீ அதை பத்தி கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிங்க அங்க இருந்து ஓட வைக்கணுமேனு சொல்லிட்டு லூ தன்னோட கத்தியால தன்னோட கையை வெட்டலான்னு போவான். அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு பொருள் அந்த கத்தியை தட்டி விட இவங்க ரெண்டு பேரும் என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஃபேங் வந்து இருப்பான். அவன் ஏதோ ஒரு வீட்டோட கூரை மேல நின்னுக்கிட்டு நான் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நான் உங்களை காப்பாத்த ஓடோடி வந்தேன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுவான். அதுக்கப்புறமா அந்த கூரை மேல இருந்து வழக்கம் போல பறந்துகிட்டே அந்த ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறான். அப்படி ஃபேங் அந்த ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஆளு ஃபேங் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமா துடிச்சு செத்து போயிடுவான். ஃபேங் என்னடா இது, நான் இவன் மேல கையை வைக்கலையே, அப்புறம் எப்படி இவன் செத்தான்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஃபேங் அடிப்பட்ட லூவுக்கு சட்டையை கழட்டி விட்டு மறந்து போட்டுட்டு இருப்பான். அப்போ லூ ஷர்ட்லெஸ்ஸா இருந்ததை பார்த்த ஜிங்கு மெய் மறந்து அவனையே பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஃபேங் பயங்கர வேகமா லூவுக்கு மறந்து போட்டு விட்டு லூவை கதற விட்டுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த ஜிங்கும் அட பாவி கொஞ்சம் பொறுமையா பண்ற, அவனுக்கு வலிக்குதுலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஃபேங்கும் முதல்ல நீ அவனை வச்சக்கன்னு வாங்காம பாக்கிறது நிறுத்துன்னு சொல்லிட்டு ஜிங்கோட கண்ணை மூட இதுக்கு அடுத்து லூவும் ஃபேங்க பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பான ஃபேங்கும் அவனை கலாய்ச்சி சீண்டிட்டு இருக்க. அதுக்கப்புறமா இவனுங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து கடுப்பான ஜிங்கு போது நிறுத்துங்கடா, ஏற்கனவே நம்ம 1008 பிரச்சனையில இருக்கோம், இதுல நீங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அவன் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறா. அதுக்கப்புறமா ஜிங்கு ஃபேங்க பார்த்து ஆமா நீ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தன் தானாவே செத்து போனானே, அவன் எப்படி செத்தான்னு கண்டுபிடிச்சான்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அந்த ஃபேங்கு அவனோட வாயில ஏதோ ஒரு பாய்சன் இருந்திருக்கு, அதனாலதான் அவன் செத்து போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட லூவும் இந்த கேங் படு மோசமா இருக்கும் போல, இவங்களோட பர்பஸ் என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஜிங்கு ஃபேங்க பார்த்து அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்சேன்னு கேக்குறா. அதை கேட்ட ஃபேங்கும் அதுவா, நம்ம ரெண்டு பேரோட மனசுதான் எப்பயுமே ஒன்னா இணைஞ்சிருக்குமே, அதனாலதான் நீ எங்க போனாலும் ஈஸியா எனக்கு தெரிஞ்சிடும்னு கடலை போட்டுட்டு இருப்பான். அதுல கடுப்பான லூவும் ஃபேங்க பார்த்து நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், முதல்ல இங்க இருந்து போன்னு திட்ட. அதை கேட்டு கடுப்பான ஃபேங்கும் இங்க பாத்தியா இவனை ஹெல்ப் பண்ண வந்தா எப்படிலாம் பேசுறான்னு ஹீரோயின் கிட்ட மூட்டி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க கையில என்ன கட்டி இருக்குன்னு சொல்லுங்கன்னு டவுட்டா கேட்க. அதை கேட்ட ஹீரோயினும் இதுவா, இது ஒரு பெரிய தலைவலி, இதுகிட்டதான் நாங்க ரொம்ப நேரமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே ஃபேங்கு இதை கழட்டத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, நான் எப்படி கழட்டேன் பாருங்கன்னு அந்த கயிறு மேல கையை வைக்கிறான். கடைசியில இந்த கயிறு ஃபேங்கோட கையும் சேர்த்து அவங்க ரெண்டு பேரோட கட்டி வச்சிரும். உடனே நம்ம ஹீரோயினும் ஃபேங்க பார்த்து ஏன்டா நாங்களே பெரிய தலைவலியில இருக்கோம், நீ வேற உன் கையை கொடுத்து தலைவலியை இன்னும் ஜாஸ்தியாக்கிட்டேன்னு கடுப்புல சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா ஃபேங்கும் தன் கையில இருந்த கத்தியெல்லாம் வச்சு அந்த கயிறை கிழிக்கலான்னு பார்ப்பான். அப்போ ஜிங்கு இதெல்லாம் நாங்க ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஒன்னும் வேலைக்கு ஆகல, நீ பேசாம இருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா ஃபேங்கு ஜிங்க பார்த்து நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க உடனே ஜிங்கும் இவங்க ரெண்டு பேரும் அழைச்சு வச்சிருந்த பொண்ணை பார்க்க போனது, அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்தின பொண்ணை லூ கூட சேர்ந்து பார்க்க போனதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு இருந்த லூவும் ஜிங்க பார்த்து நம்மளோட ரகசியத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லாதன்னு சொல்ல உடனே ஃபேங் லூவை பார்த்து எதுக்காகடா அவ காதல குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேன்னு கேட்பான். உடனே லூவும் உனக்கு கேட்க கூடாதுதான்டா நான் அவ காதல குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் வார்த்தையிலே சண்டை போட்டுட்டு இருக்க. கடுப்பான ஜிங்கு போது நிறுத்துங்கடா, ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனை என் மண்டையை குழஞ்சிட்டு இருக்கு, அது பத்தாதுன்னு நீங்க வேற குழந்தைத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு அவங்களை திட்டி அமைதியாக்குறா. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குவான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜிங்கும் வேற எப்படி படுத்துதான் தூங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இவனுங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்க போகுதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. உடனே ஃபேங்கு நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம பேசாம ஒரு கேம்ல இல்லாமனு கேட்க நம்ம ஹீரோயினும் என்ன கேம்னு ஆர்வமா வரா. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்பூனை சுத்தி விட்டு இந்த ஸ்பூன் யாரை பார்த்து நிக்குதோ அவங்க கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும்னு சொல்லுவான். அப்படி சொல்ல முடியலன்னா இங்க இருக்க சரக்கு எடுத்து குடிக்கணும்னு சொல்லுவான். அதை கேட்ட ஹீரோயின் அந்த லூவும் இந்த கேமுக்கு ஒத்துக்குறாங்க. இதுக்கு அடுத்து ஃபேங் அந்த ஸ்பூனை சுத்தி விட அந்த ஸ்பூனு ஹீரோயினை பார்த்து நிக்குது. உடனே ஃபேங்கும் ஹீரோயினை பார்த்து உன்னை பத்தின ரகசியம் ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேட்க ஹீரோயின் என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது, பேசாம நான் அந்த சரக்கையே குடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எடுத்து மடக்குன்னு குடிச்சிருவா. இதுக்கு அடுத்து அந்த ஸ்பூனை ஃபேங் சுத்தி விடும்போது அந்த ஸ்பூனு லூக்கு நேரா நிக்குது. லூவை பார்த்து ஜிங்கு உன்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு கிராஸ் ஆனாலான்னு கேட்க அதை கேட்டோடனே ஃபேங்கு ஏது இவனுக்கு இவன் மூஞ்ச பார்த்தாலே எல்லா பொண்ணும் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க,
சொல்லுவாங்க. இவனுக்குலாம் எந்த பொண்ணு கூட லவ் செட்டே இருக்காதுன்னு கலாச்சிட்டு இருப்பான். லூவும் ஜிங்க பார்த்து எனக்கு எந்த லவ்வும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு அடுத்து ஃபேங் ஸ்பூனை சுத்தும் போது அந்த ஸ்பூன் ஃபேங்குக்கு நேரா நிக்குது. அப்போ ஜிங்கு ஃபேங்க பார்த்து உன்னோட உடம்புல எப்படி காயம் வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. லூ கடுப்பாய் அவன் உடம்புல இந்த காயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அப்ப ஃபேங்கு அதுவா நாங்க 2 பேரும் ஒரு நாள் பாத்டப்ல இருக்கும் போது அவ பார்த்தான்னு லூவை கடுப்பேத்த. ஜிங்கும் ஏண்டா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களே உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பா. உடனே ஃபேங்கு அவங்க 2 பேரையும் அமைதியாக்கிட்டு அந்த காயம் நான் போர்ல சண்டை போடும் போது தான் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படியே இவங்க 3 பேரும் ஸ்பூனை சுத்தி விட்டு அந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 3 பேரும் பயங்கரமா சரக்கடிச்சு போதை ஆகிறாங்க. அதுலயும் ஹீரோயின் வாயெல்லாம் கொளற அளவுக்கு பயங்கரமா குடிச்சிடுறாங்க. அப்போ லூ ஃபேங்க பார்த்து நீ எதுக்காக வந்திருக்கன்னு கேட்க நான் ஜிங்குக்காக தான் வந்திருக்கேன்னு ஃபேங்கோ சொல்லுவான். அதுக்கப்புறமா லூவை பார்த்து நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க லூவும் நான் இவளுக்காக தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஜிங்கு சம போதையில இவங்க 2 பேரையும் பார்த்து புருஷன்னு சொல்ல உடனே இவங்க 2 பேரும் ஏமா இப்பெல்லாம் எங்க 2 பேரையும் பார்த்து நீ புருஷன்னு சொல்லக்கூடாது, எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தன் தான் உனக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அவளை இழுத்து அவளை பாடாப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சம போதையில இருந்த ஜிங்கு இந்த உலகத்துல அழகா இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே என்னோட புருஷன்னு கத்துறா. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணா எப்படி இருக்குன்னு ஒரு கனவு காண்றா. அந்த கனவுல ஜிங்கு இவங்க 2 பேரையும் ஒன்னா கல்யாணம் பண்ணும்போது இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஜிங்க பிடிச்சி திருப்பி நீ என்ன பார்த்து நின்னுதான் கல்யாணம் பண்ணணும்னு அவளை டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கு அடுத்து கல்யாணம் முடிஞ்சு இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிங்குக்கு இவனுங்க 2 பேரும் போட்டி போட்டு ஊட்டி விடுறேன்ற பேர்ல அவ வாயில சாப்பாடை திணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பத்தாதுன்னு இவங்க 3 பேரும் ஒன்னா தான் குளிக்கிற மாதிரி வேற ஹீரோயின் கனவு கண்டுகிட்டு இருக்கா. இப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.